ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர்கள் வழிகட்டு போயிருக்கிறார்கள். முஅத்தஸிலாக்கள், காரிஜியாக்கள் என்று ஹதீஸ்களை படித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வழிகட்டு போயிருக்கிறார்கள். அந்த வழிகட்டு போன மக்கள் எல்லாம், அந்த ஜமாத்துகள் எல்லாம் என்ன வாதங்களை சொல்லி வழிகட்டு போனார்கள் என்றால், அறிவை கொண்டவர்கள் மார்க்கத்தை ஆய்வு செய்து பார்ப்பார்கள். அறிவுக்கு ஒத்து வரலையா அதை அப்படி தள்ளிடுவாங்க. அறிவுக்கு ஒத்து வந்துதான் அதைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அறிவுக்கு ஒத்து வரலன்னு சொல்லி தள்ளின ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ், சூனியம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். அதைத்தான் இன்றைக்கு நவீன முஅத்தஸிலாக்கள் என்று சொல்லப்படுகிற இவர்கள் கையில் எடுத்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்களே தவிர, சூனியம் இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடல்ல. சூனியம் என்பது உண்டு. அதை நம்பும் போது அல்லாஹ் நாடினால்தான் எனக்கு அது தீங்கு ஏற்படும், அல்லாஹ் நாடாவிட்டால் எந்த தீங்கும் எனக்கு ஏற்படாது என்று நம்புகிற நாம் அல்லாஹுவை துணைத்து அழைத்து கொண்டுதான் அந்த நம்பிக்கையை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வரும்போது அது முஷ்ரிக், இணை வைத்தல் என்று ஆகாது. அது ஒரு தப்பான பிரச்சாரம்.